அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய்ய பஅத அம்மா பஅத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, இந்த நேரத்திலும் அல்லாஹை பாய்ந்து நடப்போம். இறையற்ற வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆள் மனதிலே பதிய வைத்ததற்கு பின்னால், இன்றைய மிம்பர் மேடை சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மகத்தான வழிகள் என்ற தலைப்பிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, மங்களகரமான, மன நிம்மதியான, உளப்பூரிப்புள்ள ஒரு குடும்ப வாழ்வுக்கு பல காரணங்களை முன்வைத்து இந்த தலைப்பினை அணுக முடியும். உறவுகளே, இந்த தலைப்பை பல கோணங்களிலே கதைக்க முடியும், பேச முடியும். ஆனால் இங்கு திருமண வாழ்வோடு சம்பந்தப்பட்ட, குடும்ப வாழ்வோடு சம்பந்தப்பட்ட, கணவன் மனைவி உறவோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை உங்களோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், படிக்கப்பட்டிருக்கிறேன். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்பம் ஒன்று அமைய வேண்டும் என்று சொன்னால், குடும்ப வாழ்க்கைக்குள் வருகின்ற பொழுதே முதலாவது துஆவோடு, பிரார்த்தனையோடு, எல்லா மக்களுடைய மனதை வென்ற நிலைமையில் முதலாவது நாங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைய வேண்டும். என்ன, திருமண வாழ்க்கைக்குள் வருகின்ற பொழுதே அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்களாக, அருமைத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி சொன்னார்களோ அந்த முறையில், அல்லாஹ்வும் தூதரும் விரும்பக்கூடிய முறையில் திருமண பந்தத்தில் இணைகின்ற நேரம் எல்லோரும் பாரக்கல்லாஹு லக்க என்று பிரார்த்திப்பார்களே. மணவாளனுடைய மணப்பெண்ணுடைய கைப்பற்றி பாரக்கல்லாஹு லக்க வபாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டும், ஒவ்வொருவரும் ஜாயிண்டாக அந்த அருள்வளங்களை ஏற்படுத்தி வைக்கட்டும், உங்கள் ரெண்டு பேரையும் இறுதி மூச்சு வரைக்கும் நல்ல விடயங்களில் ஒன்றிணைத்து வைக்கட்டும் என்கின்ற அந்த துஆ நான் உங்களுக்கு செய்வதாக இருந்தாலும், நீங்கள் எனக்கு செய்வதாக இருந்தாலும், ஆள் மனதிலிருந்து, அடி மனதிலிருந்து வரக்கூடிய துஆவாக அது இருக்க வேண்டும். சகோதரர்களே, மங்களகரமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்குள் வருகின்ற நேரம் பிறர் மனங்களை வென்று மனதில் இடம் பிடித்து அந்த துஆவோடு வாழ்க்கைக்குள் வர வேண்டும். முதலாவது மனைவி. அந்த மனைவியை நான் அடைகின்ற நேரம், அவளை நான் தொடுகின்ற நேரம், என் உணர்வுகளை அவளோடு நான் தீர்த்து கொள்கின்ற நேரம், எனக்கென்று படைக்கப்பட்டிருக்கின்ற அவளோடு மகிழ்ச்சியாக இருக்கின்ற நேரம், இரண்டு உள்ளங்களும் மகிழ்ச்சியாக அந்த உறவில் ஈடுபட வேண்டும். ரெண்டு உள்ளங்களும் திருப்தியாக அந்த வாழ்க்கையில் இணைய வேண்டும். இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையின் ஆரம்ப உறவுகளே. அது தப்பி போகுமாக இருந்தால், அது பிழைத்து போகுமாக இருந்தால், அந்த வாழ்க்கையில் மன நிம்மதியான, மனநிறைவான சந்தோஷத்தோடு வாழ முடியாது. முதலாவது இந்த தலைப்பிலே மனைவி என்பவள் யார்? நான் திருமணம் முடிக்கின்ற மனைவி, அவள் யார்? அவளுடைய வகை பங்கு என்ன? அவளை நான் எப்படி தெரிவு செய்ய வேண்டும்? அவள் எதுவரை என்னோடு இருப்பாள்? அவளுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அவள் மனதில் நாம் இடம் பிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? சகோதரர்களே, இதையெல்லாம் விரிவாக பேசவல்ல, இது நான் சுருக்கமாக உங்களுக்கு முன்னால் சொல்லிக் கொள்வது. உறவுகளே, சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு கோடி பணம், கோடி பணங்கள், அடுக்குமாடிகள், சொகுசான வாகனங்கள், இனி இல்லை என்ற அளவுக்கு சொத்து பத்துக்கள், பேங்க் வைப்புக்கள், சுபஹானல்லாஹ், மிகப்பெரிய அனைத்து சொத்துக்கள் இருந்தும் மகிழ்ச்சியாக அந்த வாழ்க்கை இல்லை. என்ன காரணமாக இருக்கும்? ஆரம்பம் பிழைத்து போனது. அதனுள்ளே நுழைகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை இழந்து நுழைந்தது. அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லாமல் அந்த முடிக்கின்ற மனைவி கூட வேண்டா வெறுப்போடு அந்த வாழ்க்கைக்குள் வருகின்ற நிலைமையில் ஆண் வர்க்கமும் ஆண்களை பெற்றவர்களும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சூரத்து ரூம் சில புதினங்கள் அடுக்கி வாரான், அதிசயங்களை சொல்லிக் கொண்டு வாரான். அலை முழங்கும் கடல் எப்படி அதிசயமோ, தூண்கள் இல்லாமல் உயர்த்தப்பட்டிருக்கின்ற இந்த வானம் எப்படி அதிசயமோ,
இந்த பூமி எப்படி அதிசயமோ, சூரியன் சந்திரன் கிரகணங்கள் கோள்கள் எப்படி அதிசயமோ, அது போல ஒரு அதிசயமாக இடையில திடீரென்று சொல்லுவான் வமின் ஆயாத்திஹி. மேலும் ரஹ்மானுடைய அதிசயங்கள்ல புதினங்கள்ல அற்புதங்கள்ல உள்ளதுதான் அன் ஹலகலக்கும் மின்னம் பிசுக்கும் அஸ்வாஜா, உனக்குள்ளே இருந்து உனக்குரிய மனைவியை நான் படைத்திருப்பது, உனக்குள்ளே இருந்து உனக்குரிய கணவனை நான் அமைத்திருப்பது ஏண்ட புதினம், என்னுடைய அதிசயம். லிதஸ்குனு இலைகா, மனைவி என்கின்ற அவளில் நீ அடைக்கலம் பெறணும், மன நிம்மதி பெறணும், மனநிறைவு பெறணும், டயர்டை கழிக்கணும், ஸ்ட்ரெஸ் கழிக்கணும், டிப்ரெஷன் இல்லாம வாழணும், மகிழ்ச்சியோட வாழணும். எப்ப லிதஸ்குனு இலைகா, அவளுக்கு நீ அடைக்கலம் பெறணும், மன நிம்மதி பெறணும் என்பதற்காக உனக்குரிய மனைவியை நான் உன்னிலிருந்தே படைத்திருப்பது வமின் ஆயாத்திஹி ஏண்ட அதிசயங்கள் உள்ளது. வஜஅல பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா, உங்க ரெண்டு பேருக்கும் இடையில திருமணம் என்றொன்று நடந்த அந்த செகண்ட் நான் போடுகின்ற மவத்தா, அன்பு, கருணை, இணக்கம், இறுக்கம், நெருக்கம், பிணைப்பு, சுப்ஹானல்லாஹ், இது மிகப்பெரிய அதிசயம். நான் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில திருமண பந்தத்துக்கு இணைந்ததோட போற்ற மவத்தா, காரூணியத்தன்மை, நெருக்கம், இணக்கம், அன்பு. இன்ன ஃபீ ذلك لآية لقوم يتفكرون, சிந்திக்கிற மக்களுக்கு, சிந்திக்கிற கூட்டங்களுக்கு இதுல மிகப்பெரிய அத்தாட்சி இருக்குது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, முதலாவது மனமகிழ்ச்சியான வாழ்வு வாழ வேண்டும் என்றால் சொத்து பத்து சுகங்கள் அடுக்குமாடிகள் வாகனங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் வைங்க. நான் முடிக்க போற மனைவி, அவள் மனதில் நான், என் மனதில் அவள் இடம் பிடிக்க வேண்டும், அவளில் நானும் என்னில் அவளும் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நுழைகின்ற நேரம் எப்படி பெண்ணை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், மார்க்கப்பட்ட பார்க்கணும், பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? ஒரு ஆணாக சிங்கமாக அங்கு நுழைய வேண்டும், ஒரு ஆணாக அங்கு போக வேண்டும். எப்படி ஆணாக போவது? சுப்ஹானல்லாஹ், கைகூலி என்கின்ற வரதட்சணை என்ற அந்த தன்மை இல்லாமல் என்னோடு வாழ போறவள், என்னோடு இருக்க போறவள், திருமண பந்தத்தில் என்னோடு இணைய போறவள், என்னுடைய உணர்ச்சிகளுக்கெல்லாம் பங்கு வைக்க போறவள், அவளுடைய அடையாளத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு என்னோடு அவள் மரணிக்கின்ற வரைக்கும் தோள் கொடுக்க போகின்ற ஒரு மிகப்பெரிய சொத்து என் மனைவி. அவளை நான் ஈமானோடு இஸ்லாத்தோடு மார்க்கம் சொன்ன பிரகாரம் அடைந்தால் என்னுடைய வாழ்வு மங்களகரமான நிம்மதியான வாழ்வாக இருக்கும். உறவுகளே, திருமணம் முடித்த எத்தனையோ ஆண்கள் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். இன்று ஏடா முடிச்சேன், உலகத்தில் நரக வாழ்க்கை வாழ்றேன் மௌலவி என்று சொல்லுகின்ற நிலைமையில் பல ஆண்கள் இருக்கின்றார்கள். அதுக்கு காரணம், ஆணாக நான் அங்கு நுழையவில்லை. அவள் கரம் பற்றுகின்ற நேரம், அவளிடம் நெருங்குகின்ற நேரம், அவள் மனம் திறந்து தன்னை அர்ப்பணிக்கின்ற நிலைமையில் நான் போகல. என் வாப்பாக்கு கஷ்டத்தை கொடுத்து, என் உம்மாக்கு கஷ்டத்தை கொடுத்து, என் நானாமார் தம்பிமாரை சிரமப்படுத்தி கசக்கி புழிஞ்சி வீடு வேண்டும், சொத்து வேண்டும், வீட்டுக்கு தேவையான அடங்கல் சாமான்களும் பொருட்களும் வேண்டும், ஏசி வேண்டும், அறைகள் சிறப்பாக இருக்க வேண்டும், பெட்ரூமுக்கு தேவையான அனைத்தும் வர வேண்டும், எல்லாம் தர வேண்டும். வீட்டுக்குள்ளே வருகின்ற நீ ஆனா அல்லது வேறு எதுவுமா? தப்பா நினைக்க கூடாது. இவ்வளோத்தையும் ஒரு பெண் சமூகம் உன்னோடு வாழ்வதற்கு வருகிறாள், உனக்கு குழந்தை பேர் வருகிறாள், உன்னுடைய சுகதுக்கங்கள் பங்கு கொள்ள வருகிறாள். மனைவியாக, தாயாக, தாதியாக வீட்டுக்குள் எல்லா வகை பங்குகளோடும் உன்னோடு மனம் திறந்து வாழப்போகின்ற அந்த தங்கமான சொத்தை நீ அடைகின்ற நேரம் ஒன்று அல்லாஹ்வுடைய அருள் துஆவோடு அடைய வேண்டும். அவளுக்கிட்ட ஒத்த சதமும் எடுக்க மாட்டேன் என்ற உணர்வோடு அவளை அடைய வேண்டும். நீ அவளுக்கு பக்கத்தில் படுத்து உறங்க போகிறாய், கட்டி அணைத்து முத்தமிட போகிறாய், அவளோடு இனி இல்லை என்ற அளவுக்கு மகிழ்ச்சிகளை திளைக்க போகிறாள். உறவுகளே, சில பேர் கவுன்சிலிங் வருவார்களாம். என்ன கவுன்சிலிங் வராங்க? எனக்கு கேள மௌலவி, கல்யாணம் முடிச்சாச்சு, வாழ்ந்துட்டு இருக்கிறேன், மரக்கட்டை போன்று இருக்கிறாள், சாய்த்து வைத்த மரக்கட்டை போல இருக்கிறாள், எனக்கு வேற எங்கேயும் போக தோணுது. அவளையும் கூப்பிட்டு பேசி பார்த்தால் என்ன ரிப்ளை தெரியுமா? இன்னும் பாப்பா பட்ட கடன் முடியல, நானாமார் இன்னும் பட்ட கடன் முடியல,
எனக்கு மனசு இடம் கொடுக்குதில்ல, நான் இப்படி இப்படி எல்லாம் கொடுத்து வந்தேன், என்ற மனசு அதுக்கு இடம் அமைக்குதில்லை என்று சொல்லுகின்ற பல நூறு நோயாளிகளும் சமூகத்தில் உருவாகித்தான் இருக்கின்றார்கள் இந்த திருமண பந்தத்தால். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, மனைவியை முதலாக உணர்ந்து கொள்ளுங்கள். நான் ரெண்டு பக்கத்தையும் சுருக்கமாக பேசுறேன். மனைவி என்பவள் யார்? தன்னுடைய அடையாளத்தை முழுமையாக விட்டு கொடுத்தவள். தண்ட தாய, தண்ட தந்தைய, தண்ட வீட்டை, தன் வளர்ந்த சூழலை, சுபஹானல்லாஹ், அனைத்தையுமே துறந்து முழுமையாக உங்களை மட்டுமே நம்பி வரக்கூடியவள். கிட்டத்தட்ட 5 வயதில் இருந்து 4 வயசுல இருந்து விஷயம் விளங்குற வயசுல இருந்து 5 வயதில் இருந்து 18 வயது வரைக்கும் தன்னை முழுமையாக மறைத்தவள், தன்னை முழுமையாக மூடிக்கொண்டவள். பாத்ரூமை லொக் பண்ணி கொண்டுதான் குளிப்பாள். தாய் கூட சுத்தம் செய்வது 5 வயதுக்கு மேல் வெறுப்போடு பார்க்கின்றவள். 6, 7, 8, 10க்கு மேல தன்னை யாருமே பெற்ற தாய் கூட பார்க்காத நிலைமையில் முழுமையாக தன்னை மறைத்து வைத்து ஒருவன் வருவான், மகர் கொடுத்து என்னை முடிப்பான். அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கட்டும், அண்டக்கண்டைக்கு தேடி திரிகின்ற கூலியாளனாக இருக்கட்டும், மார்க்கத்தோடு மார்க்கப்பற்றோடு ஒருவன் வருவான், என்னை கரம் பிடிப்பான், என்னோடு வாழுவதற்கு அவனை தயார்படுத்துவான் என்று 18, 20 வயது வரை ஒருத்தி தாங்கி ஒருத்தி ஏங்கிக் கொண்டிருக்கிறாள். இவளை உண்மையிலே நீ மகர் கொடுத்து, அது லட்சங்களாக இருக்கட்டும், ஆயிரங்களாக இருக்கட்டும், கோடிகளாக இருக்கட்டும், உன் வசதிக்கேற்றா போல என்னோடு வாழ போறவள், எனது சுகதுக்கங்கள் எல்லாம் பங்கு கொள்ள போறவள் என்ற உணர்வோடு அவளை அடைந்தால் அன்று முதல் அவனுடைய வாழ்வு மரணிக்கின்ற வரை அது போன்ற சந்தோஷத்தை காணவே முடியாது. நீங்க இதை காணுறீங்களா? உண்மையிலே நேசிக்கின்ற மனைவியை பெற்றிருக்கிறீர்களா? நடித்து வாழுகின்ற மனைவிமாரை பெற்றிருக்கின்றீர்களா? பல 100 பேர் நடித்து வாழுகின்ற வாழ்க்கை. காரணத்தை கேட்டால் என்ன? மனைவியாக முடிக்கல்ல, சல்லிக்காக முடித்தார், சொத்து பத்துக்காக முடித்தார், வாகனத்துக்காக முடித்தார். சுப்ஹானல்லாஹ். அவள் யார்? தன்னுடைய இயற்பெயருக்கு பின்னால் தந்தையுடைய பெயரை போட்டு ஃபாத்திமா பின் முஹம்மத், அதுதான் கடைசி வரைக்கும் கூப்பிடணும், அப்படித்தான் அழைக்கணும், வாப்பட பேர் தான் அழைக்கணும். ஆனால் திருமணத்துக்கு பின்னால மாப்பிள்ளை பேரை சேர்த்து கூப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. பிழை, மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் தன் கணவனுடைய பெயரை போடுவதை சந்தோஷமாக மதிக்கிறாள், நினைக்கிறாள். பல 100 கனவுகளை, லட்சியங்களை ஒத்தி போடுகிறாள். டிப்ளோமாவோட வாரால், டிகிரி செய்யணும், BA MA மேல மேல போகணும், கல்யாணம் முடிக்கிறாள், திருமணம் முடிக்கிறாள். தன்னுடைய உணர்வுகள், தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய சிந்தனைகள், கனவுகள் அனைத்தையுமே உதறி போட்டு தள்ளி வைக்கிறாள். ஏன் தெரியுமா? புள்ள குட்டி ஆகிட்டோம், கணவனுக்காக வாழணும், கணவனுக்காக இருக்கணும், அவன் விருப்பங்களுக்கு நான் இடம் கொடுக்கணும், அவன் வெறுப்புகளுக்கு நான் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக குடும்ப வாழ்க்கையிலே தன் வாழ்வை அர்ப்பணிக்கின்ற ஒரு தியாகியாக மனைவி இருக்கிறாள். உறவுகளே, உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லா நிலைகளிலும் அவள் என்னோடு இருக்க போகிறவள். அவள் என் கருவை அவள் வயிற்றில் சுமர்ந்து, என் குழந்தையை அவள் வயிற்றில் 10 மாதங்கள் வைத்து, இனி இல்லை என்ற அளவுக்கு அந்த மாதங்களிலே வருகின்ற சகல வகையான சோகங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி அவளால் நடக்க முடியாது. 1 கிலோ படியை கையில தந்து, 1 கிலோ பொருளை கையில தந்து 24 hours தூக்கி கொண்டிருந்தா என்ன செய்வோம்? 24 மணித்தியாலம் 1 கிலோ படியை தூக்கி கொண்டிருக்கணும். ஏலா வெக்கேலா, திண்டாலும் குடிச்சாலும் படுத்தாலும் வாஷ்ரூம் போனாலும் கையிலே இருக்கணும் என்றால் 24 மணித்தியாலமும் உன்விந்தை அவள் கருவில் செலுத்தி, அந்த கருவை 24 மணித்தியாலமும் 10 மாதங்கள் சுமந்தவள் அவள். நீ நல்லா தின்னுவாய், நல்லா தூங்குவாய், சாப்பிடேலா, ஓமிட், சக்தி இழுக்கிறாள், வாந்தி எடுக்கிறாள், நடக்கேலா, மேலே ஏல மேலே ஏறேலா, முகத்தாக்க படுக்க நினைத்தால் படுக்கேலா, பல்லாண்டு தவிர படுக்க முடியாது, ஆசைப்படுகின்ற எதையும் தின்ன முடியாது. மண்ணை தின்றாள், மண் உப்ப தின்னுறாள், புலி வஸ்துக்களை தேடி தின்னுகிறாள். உன் கருவை உன்னுடைய விந்தை சுமந்த ஒரே காரணத்துக்காக. சுப்ஹானல்லாஹ். இவள்
எதுவரைக்கும் உங்களோடு என்னோடு இருக்க போறவள்? என் குழந்தை உங்கள் குழந்தையை, என் மனைவி உங்கள் மனைவி சுமந்து உடல் ரீதியாக உள ரீதியாக பல்வேறு சிரமங்களை மேற்கொள்கின்றார். சுப்ஹானல்லாஹ். அந்த குழந்தையை பெற்றதுக்கு பின்னால ஓடி ஓடி ஆண் உழைப்பாள். 24 மணி நேரம் வீட்டுக்குள்ள உன் குழந்தையை வச்சு பராமரிக்க போறவள், பிள்ளையை வளர்க்க போறவள், இரவுக்கு தூக்கம் இல்ல, மிழித்து மிழித்து இடையிடையே எழும்பக்கூடியவள். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, எவ்வளவு பெரிய தியாகம் செய்கிறார். குமரி பருவத்தில் தாயோடு தந்தையோடு இருந்தவள் ஒரு செகண்ட் திருமண பேச்சு வார்த்தை முடியுது. நான் கொழும்பு பக்கம் குருநாகல் டிஸ்ட்ரிக்ட், ரைட். அங்க நான் அக்கரைப்பட்டில் நான் முடிக்க போறேன் என்றால், அல்லது அக்கரைப்பட்டில மணவாளன் குருநாகல்ல மணப்பெண் என்றால், குருநாகல் என்னென்றே தெரியா அவளுக்கு. அது எப்படி இருக்கும் என்று தெரியா. கணவன் யாரு, மாமி யாரு, மாமா யாரு, மைனிமாரி யாரு, மச்சாமாரி யாரு, குடும்பம் எப்படி, கோத்திரம் எப்படி, பக்கத்து வீடு எப்படி இருக்கு, நான் போற பிரதேசம் எப்படி, எனக்கும் அது ஒத்துக்கொள்ளுமா ஒத்துக்கொள்ளாதா, எதையுமே பார்க்கல. முழுமையாக அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அண்டைக்கு தான் குருநாகலுக்கு வரப்போறாள், அண்டைக்கு தான் கொழும்புக்கு போக போறாள். இதுவரைக்கும் அவள் இருந்தது அக்கரைப்பட்டில். போனவள் திருமணம் முடிச்சு போனவள் தான் வருடங்கள் பல தாண்டியாச்சு, திருப்பி தாய் வீட்டுக்கே வரல. ஏ தெரியுமா? எல்லாம் நீதான். அல்லாஹ் அடுத்தபடியாக முழுமையாக உன்னை நம்பி வரக்கூடியவள் அவள். உண்ணத் தருவான், உடுக்கத் தருவான், உரையில் தருவான், நகநட்டு போடுவான், பயணங்கள் கூட்டிக் கொண்டு போவான், சுகதுக்கங்களை பங்கு கொள்வான் என்ற அந்த உணர்வோடு வரக்கூடியவள் மனைவி. தூணாக இருந்து, குடும்பத்தின் தூணாக இருந்து, அரணாக இருந்து, உன்னுடைய அமைதிக்கு, உன்னுடைய மன நிம்மதிக்கு, உன்னுடைய சந்தோஷத்துக்கு நீ வருகிறாய் என்கின்ற நேரம் சீவி சிங்காரித்து குளித்து துப்புரவாகி அழகாக எதிர்பார்த்திருப்பார். உறவுகளே, எப்ப தெரியுமா இது இருக்கு? நீங்க மகர் கொடுத்து முடித்தால் இருக்கும். மகர் கொடுத்து முடித்தால் அந்த உணர்வு இருக்கும். இல்லை என்றால் பகட்டுக்காக துரோகம் செய்கின்றவர் உருவாகுவார்கள். கணவனை வச்சுக்கொண்டே மாற்றானோடு உறவு கொள்கின்ற உருவாகுவார்கள். பலரை பார்க்கலாம் சமூகத்தில். காரணங்களை கேட்டால் எனக்கு ஸ்ட்ரெஸ், எனக்கு கேளா, எனக்கு அவரோட வாழ பிடிக்கல. ஏன் தெரியுமா? மன நிம்மதியோடு வாழ்க்கைக்குள் வரல. உறவுகளே, பணம், பட்டம், பதவி, அந்தஸ்துக்கள் உயர்வதை கேட்டா போல எங்களுடைய பகுதிகளிலே மணவாளனுடைய பெருமதியும் கூடிக்கொண்டு போகுது. கோடிகள் கொடுத்து வெடுப்பதற்கு தயார். உறவுகளே, ஆனால் நீ மன நிறைவு உள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமான வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று சொன்னால், கட்டாயமாக இந்த நேரத்தில் மறந்துவிடக் கூடாது. மனைவி நாங்கள் அடைகின்ற நேரம் துஆவோடு பிரார்த்தனையோடு அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்களாக அவனிடத்தில் பிரார்த்தித்து என்னோடு எல்லா வகையிலும் தோள் கொடுக்க போறவள் என்ற அந்த உணர்வோடு நாம் அவளை அடைவோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளால எல்லா வகையிலும் எங்களோடு ஒத்துழைப்பார். அந்த வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வாக இருக்கும், சந்தோஷமான சுபிச்சமான வாழ்வாக இருக்கும். நடிப்புக்கு அங்கிடம் இடம் இருக்காது. கொஞ்சம் குலாவி சந்தோஷமாக கணவனுக்கு பக்கத்தில் இருப்பாள், கணவனோடு மனம் திறந்து பேசுவாள், மன மகிழ்ச்சியாக இருப்பாள். ஏன் தெரியுமா? என்ன உடுத்த உடுப்போடு அவர் முடித்தாரு, என்ன உடுத்த உடுப்போடு கொண்டு வந்து விட சொன்னாரு. இருந்தாலும் என் உம்மா அப்படி விடல, இருந்தாலும் அப்படி எதிர்பார்ப்போடு வாழ்க்கைக்குள் இணைகின்ற ஒரு வாழ்வாக அது இருக்கும் என்றால் அந்த வாழ்வு வளம் பெற்ற வாழ்வாக இருக்கும். மறந்துவிடக் கூடாது. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, எப்படியோ வாழ்க்கைக்குள் இணைந்து விட்டோமா? அடுத்தது என்ன? மகிழ்ச்சியான வாழ்வாக அந்த வாழ்வு இருக்க வேண்டும் என்றால், சுபீட்சமான சந்தோஷமான வாழ்வாக அது இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்றே துஆவோடு ஹலாலான முறையில் மாறு கொடுத்து நுழைய வேண்டும். அப்ப அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதற்கு பின்னால கணவனுடைய அதிகாரம், கணவனுடைய பவர், கணவனுக்குள்ள இஸ்லாத்தில் உள்ள இடம், இவைகளை ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நேரம் சுருக்கமாக இருப்பதனால் சுருக்கமாக பேசுகிறேன். எப்படி? கணவன் அவன் யார்? மனைவி என்பவள் கணவனுடைய அதிகாரத்தை, அந்தஸ்தை, மரியாதை உணர வேண்டும். கணவன் என்பவன் மனைவி என்பவள் யார் என்பதை உணர வேண்டும். மனைவி உணர்கின்ற நேரம் ஹுலிகத் மின் திலா, கோணலான எலும்பால் படைக்கப்பட்டவள்.
என்ன மகிழ்ச்சியான வாழ்வுக்கு இஸ்லாம் கூறும் வழிமுறைகள். வழிமுறைகள் அல்ல, ஒரு வழியை தான் பேசுகிறோம். முதலாவது, துஆவோட மகர் கொடுத்து என்னோட கபர் வரைக்கும், மரணிக்கின்ற வரைக்கும் என்னோட வாழப்போறவள் என்ற சிந்தனையோட வாழ்க்கை உள்ளுக்கு வந்துட்டோம் என்றால் சில விருப்பு வெறுப்புகள் அங்கு வரும். வாழ்ந்து கொண்டு போகல சுயரூபங்கள் விளங்க ஆரம்பிக்கும். இந்த நேரங்களில் ஒரு ஆண், நான் பெஸ்ட்டுக்கு ஆண்களாக உங்களோட பக்கத்தை பேசிட்டு பிறகு பெண்கள் சம்பந்தமாக சுருக்கமாக சொல்றேன். என்ன நினைக்கணும்? ஹுலிகத் மின்தில, கோணலான எலும்பால படைக்கப்பட்டிருக்கிறாள். நாட்டை ஆளுகின்ற ஜனாதிபதி பெண்ணாக இருந்தாலும், வீட்டை நிர்வகிக்கின்ற பெண் பெண்ணாக இருந்தாலும், உலகத்துக்கே ஒரு தலைவி அவள் பெண் என்றாலும், பெண் என்பவர்கள் எல்லோரும் பெண்கள் தான். அல்லாஹ்வுடைய மனைவிமார்களும் பெண்கள் தான். உம்மஹாத்துல் முஃமினீன்களும் என்னை பெற்ற தாயும் பெண் தான், உங்களை பெற்ற தாயும் பெண் தான், நான் முடித்திருக்கின்ற மனைவியும் பெண் தான், நீங்கள் முடித்திருக்கின்ற மனைவியும் பெண் தான். இப்ப என்ன, ஒட்டுமொத்த உலக பெண்களுக்கென்ற இருக்கின்ற ஒரு சுருக்கமான தன்மை என்ன தெரியுமா? கோணலான எலும்பால படைக்கப்பட்டவள். இதை விளங்கணும், சந்தோஷமா வாழலாம். கோணலான எலும்பால படைக்கப்பட்டவளுக்கிட்ட கோணலான புத்திகள் இருக்கும், நேர்த்தியான சிந்தனை இருக்காது, தேவைக்கே இல்லாம கோபம் வரும், சப்ஜெக்டுக்கே இல்லாம முகத்தை தூக்கி கொண்டிருப்பாள், திடீர்னு அங்க அடிப்பாள், இங்க அடிப்பாள், பிடிப்பாள். இப்ப என்ன, நாங்க நடுங்கக்கூடாது, பிரச்சனைப்படக்கூடாது. இந்த நேரத்தில் யோசிக்கணும் தெரியுமா? கோணலான எலும்பால படைத்தவள்கிட்ட சில கோணல் புத்திகள் இருக்கத்தான் செய்யும். இப்ப ரசூலா சொன்னாங்க, நீ அதை நேரையாக்க போனால், எனக்கேத்தா போல் உன்னை வளைச்சு காற்று, எனக்கேத்தா போல் மாத்தி காற்று, இப்படி போனால் கசரத்தா உடைச்சி போட்டுடுவாய். அது என்ன, தலாக்குன்னாங்க. ஏலா அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமாரோடு வாழ்ந்தாங்க. உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? 11 திருமணம் முடிச்சு ஒரே பீரியட்ல 9 மனைவிமாரோடு வாழ்ந்து சாதனை படைத்த மாவீரர் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌலவி 9 மனைவிமாரோடு வாழ்ந்தா ஒத்திய வச்சு கொண்டு பண்ற பாடே பெரும்பாடாயிக்குது. என்ற தலையில் இருக்கிற முடியெல்லாம் போனது அந்த ஒத்தியால தான். இப்படி சொல்றதுக்கு நாம் சமூகத்தில் பார்க்கிறோம். இந்த 9 மனைவிமார்ல யாருமே ரசூலா பற்றி குறை சொன்னது கிடையாது, நபிகளாரை பற்றி குற்றம் சொன்னது கிடையாது. ஒரு மனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. பிரச்சனை வந்துச்சு, நபியே தாளைன வௌமத்தியுக்குன்ன வௌசர்ரிஹுன்ன வௌசர்ரிஹுன்ன சராஹன் ஜமீலா, நபியே உங்களோட மனைவிமார் எல்லாரையும் கூப்பிடுங்க, தலாக் பண்றேன்னு சொல்லுங்க. செலவு தொகை கூட்டி கேட்டாங்க. பிரச்சனை வந்துச்சு. திருமண வாழ்க்கையில எல்லாருக்கும் வரும். இத பர்சனாலிட்டி, ஆளுமை, அதை எப்படி கையாளலாம் என்ற திறன் ஒரு ஆணுகிட்ட இருக்கும். உம்மாவும் மனைவியும், மாமி மருமகள், உனக்கு உம்மா அவளுக்கு மாமி, பிரச்சனை வரும். இந்த நேரத்தில் அதை தீர்த்து வைக்கின்ற, சுதாகரிக்கின்ற, அதனை சமாளிக்கின்ற அந்த பர்சனாலிட்டி ஒவ்வொரு ஆணும் எடுத்துக்கொள்ளணும். பெண் என்பவள் கோணலால் எலும்பால் படைக்கப்பட்டவள். ஒரு 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 அறிஞர் எழுதியிருந்தார். இப்படி பெரிய புக்கை போட்டு அந்த போட்டோ போட்டிருந்தாங்க. என்ன அப்படி அடுக்கி 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 வச்சு, என்ன வாழ்க்கை முழுவதும் தேடி தேடி படித்தாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புத்தகம் பெண் என்று எழுதியிருந்தார். என்ன ஒவ்வொரு நாளும் படித்தாலும் புரிஞ்சுக்கொள்ளாத ஒரு புத்தகம் பெண் என்று எழுதியிருந்தார். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கோணலான எலும்பால படைக்கப்பட்டிருக்கிறாள். இவளோட நீ பிரச்சனை போகாத, சர்ச்சைக்கு போகாத. எல்லா 5 விரலும் ஒன்று போல இல்லை. அங்க என்ன இருக்கும்? லா யஃப்ருக்கு மூமினு மூமினத்தன் கர்கமின்னா ஹுலுகரத்ய மின்னாஹர். எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணுடைய சில தன்மைகளை கண்டு வெறுக்க வேணாம். வெறுக்கிறதைக்கையா விட்டுடுங்க. அதாவது ஒன்று மோசமா இருந்தா நல்லொண்டை வச்சு திருப்தி அடைஞ்சிட்டு போ. எல்லாம் செய்கிறாள், ஒரே தூங்குறாள், எல்லாம் செய்கிறாள், சாப்பாடு கொஞ்சம் பிரச்சனை, எல்லாம் செய்கிறாள், பிள்ளைகளுக்கு அடிக்கிறாள், எல்லாம் செய்கிறாள், ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு திருப்தி பட்டுட்டு போ, பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்ளாத என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, மனைவி என்று வருகின்ற நேரம் அவளுடைய உள்ளத்துக்கும் அவளுடைய எண்ணத்துக்கும் அனைத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடிய மாதிரி கணவன்மார் இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முகத்தில் அறையாதே. எப்படி முகத்தில் அறையாதே? எடுத்ததோடு அடைகிற முகத்தில் தானே. முகத்தில் அறையாத,
4 சுவர்களுக்குள் மத்தியில் தவிர வேறு எங்கும் அவளை கண்டிக்காத. உன்னுடைய வீட்டில் 4 சுவருக்குள்ள தவிர வேற எங்கும் கண்டிக்காத. இஸ்லாம் மனோநிலையை புரிந்து பேசுகின்ற மார்க்கம். எனக்கு எல்லா வகையிலும் உதவ போகின்ற அவளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால், லா யஜ்லிது அஹதுக்கும் இம்ராத் லா யஜ்லிது அஹதுக்கும் இம்ராத்தஹு ஜல்த அல் அப்த் ثم يجامعها في آخر اليوم. புகாரி. உங்களுக்கு ஒரு அடிமைக்கு போட்டு அற அற அறன்னு அடிச்சு 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 இருந்துட்டு அப்படி செய்ய வேணாம். அப்படி அடிச்சுட்டு இரவு நேரத்தில் கடைசி அவளோட உறவு கொள்ள வேணாம் நாங்கள் சொல்லலாம் சொன்னாங்க. அடிக்கிறாய், உனக்கு தேவைப்படுது, நீ அங்க போறாய், என்னமோ கொண்டு வருவாள், நீ என்னமோ கொண்டு போவாய். என்ன இருக்கணும்? பெண்ணை நாங்கள் புரிய வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்வு என்பது பலமானது, செழிப்பானது, சிறப்பானது, கண்ணியமானது. அதை வாழுவதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக்கிறோம். ஒன்றை மற்றும் மறந்துடாதங்கள். கோடி பணம் வைப்பில் இருந்தால் என்ன, பலமாடி கட்டிடங்கள் நீங்க கட்டி வைத்தால் என்ன, மகிழ்ச்சி அந்த கட்டிடங்கள்லையோ கோடி பணங்கள்லையோ காணவே முடியாது. அதை காண வேண்டுமா? அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள போய் பாருங்க. எப்படியெல்லாம் கண்டார்கள், எப்படி கண்டார்கள்? ஒரே பாத்திரத்தில் உணவுகளை எல்லாம் வைத்து உண்டது கிடையாது. மரணிக்கின்ற வரையில் பசி என்று வந்தால் உமிநீக்கம் செய்யப்படாத கோதுமை எடுத்து உஃபுண்டூதி வாயில போட்டு தண்ணியை குடிச்சு கொள்வாங்க. ஒரு நாளைக்கு 1 ஈச்சம்பழம் 2 ஈச்சம்பழம் 3 ஈச்சம்பழம் தருவாங்க. ஆட்டின் விட்டைகள் போன்று மலங்கழிப்போம். மலமா போறதுக்கு கூட வகுத்துல சாப்பாடு இல்லை. ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்வு உச்சகட்ட மகிழ்ச்சியான வாழ்வு. ரசூலுல்லாஹ் மகிழ்த்தா பேத்தாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா முன்னுக்கால பெருமதியான ஒரு உணவுப் பொருள் கொண்டு வந்து வைக்கப்படுது இறைச்சி வகையில. அதை பார்த்து கொண்டு கண் கலங்குறாங்க. மூமிங்க தாயே சாப்பிடுங்கன்றாங்க. இல்லை இல்லை இல்லை, என் வயோதிப கணவர் எனக்கு ஞாபகம் வருது, என்னால் சாப்பிட முடியாது என்று ஒதுங்குகின்றார்கள் என்று சொன்னால் எப்படி ஒரு தாம்பத்திய வாழ்வு, எப்படி ஒரு திருமண வாழ்வு வாழ்ந்திருக்கின்றார்கள். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, திருமண பந்தத்தில் இணைய போகின்ற நீங்கள் நீயத்து வச்சுக்கோங்க. உங்களோட வாப்பா சில நேரம் இந்த திருமண பந்தத்தில் தெரியாத்தனமோ தெரிஞ்சோ பிடிவாதமோ பிறருடைய தலையீடோ வற்புறுத்தலோ சீதனத்தோடு கால் பதித்திருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் தௌஹீத் பிரச்சாரங்களுக்கு பின்னால் நிறைய பேர் எடுத்ததை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, தௌபா செய்கிறாங்க, மீள்றாங்க, அழுகுறாங்க, நிறைய நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இளைய சமூகமே, ஒன்றை சொல்றேன், நீ மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, மனநிறைவோடு, குதூகலமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய துணையை மகர் கொடுத்து முடித்து துஆவோடு அவள் மனதை வென்று நுழைந்து பார். உன் வாழ்வில் நீ காணுகின்ற சந்தோஷம் சாதாரணமான சந்தோஷம் அல்ல, மிகப்பெரிய மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தை கண்டுகொள்வாய் என்பதனை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இவ்வளவு நேரமும் ஒரு ஆணுடைய பக்கத்திலே இருந்து அவன் எப்படி சந்தோஷமான வாழ்க்கைக்கு வித்திடலாம் என்பது சம்பந்தமாக சொன்னேன். உறவுகளே, பெண்ணுடைய பக்கத்திலே கணவன் என்பவனை அதிகாரம் மிக்கவனா பாருங்க. இப்போ அந்த சீதனம் எடுத்து தான் முடிச்சாரு, கோடிகள் எடுத்து முடிச்சாரு, வீடு வாங்கினாரு, வளவு வாங்கினாரு, வயல் வாங்கினாரு, வாகனம் வாங்கினாரு, அதெல்லாம் விடுங்க, முடிஞ்சாச்சு. இப்போ அதெல்லாம் விட்டு 2 பேரும் மனமொத்து சந்தோஷத்துக்குள்ள வழியை பாருங்க. என்ன செய்யலாம்? ஆணை அதிகாரம் மிக்கவனாக காணும். அதிகாரம் மிக்கவனாக காண்றதுக்கு அவளோட மனதில் இடம் பிடிக்கணும் தான் முதலாவது ஜும்மால சொன்னேன். அதிகாரம் மிக்கவனாக காணுதல். அர்-ரிஜால் கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத் பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண் வர்க்கம் பெண் வர்க்கத்தை நிர்வகிக்கின்ற பெரிய பொறுப்பை பெற்றவர்கள் ஆண் வர்க்கம் என்று அல்லாஹ் சொல்றான். என் மனைவி அரசாங்க உத்தியோகம் செய்து மாதம் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இஸ்லாம் சொல்லும் என்ன தெரியுமா? அவளோட 1 லட்சத்தில் 1% நீ எதிர்பார்க்கப்படாதுன்னு சொல்லு. நீ லைட் பில்லை கட்டு, நான் கரண்ட் பில்லை கட்டுறேன், நீ சாப்பாட்டு செலவு செய், நான் மற்ற செலவு செய், எல்லாம் சரி வராது. 2 பேரும் பேசி முடிவு செய்கிற சப்ஜெக்ட் வேறு. ஆனால் அவளுக்கு சொத்து சேர்க்க சம்பாதிக்க உரிமையை கொடுக்குற இஸ்லாம். ஆனால் எந்த காரணம் கொண்டும் அவள் பணத்தில் வாழக்கூடாது. அவள் 1 லட்சம் ரூபாய் தேடுறாய், நீ 45,000 ரூபாய் தேடுறாய் என்றால் உன் 45,000 இருந்து வாழணும்னு சொல்ற மார்க்கம் இஸ்லாம். அர்-ரிஜால் கவ்வாமூன அலன் நிசா. பெண் வர்க்கத்தை விட ஆண் வர்க்கத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். பெண்ணை நிர்வகிக்கின்ற பொறுப்பை ஆணுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறான். உறவுகளே, நான் என் தாய்க்கு மரணிக்கின்ற வரைக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும். இது அடிமைத்துவமா? ரஸ்மி ஷாஹித்
உம்மாக்கு அடிமையா இருக்கிறார் என்று சொன்னால் பிழை. தாய்க்கு நான் என்றும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அது எனக்கு கண்ணியம். மனைவி கணவனுக்கு கட்டுப்படணும், அது அவளுக்கு ஒரு நாள் இழிவல்ல, அதுதான் அவளுக்குள்ள உயர்ந்த கண்ணியம் மார்க்கம் சொல்லும். மாப்பிள்ளைக்கு கட்டுப்பட்டு நட, அவர் சொல்றத கேட்டுக்கோ, அவருடைய அனுமதி இல்லாம பக்கத்து வீட்டு கூட போகாத, அவருடைய அனுமதி இல்லாம எதையும் செய்யாத. ஏன் தெரியுமா? கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா உனக்கு மரியாதை என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். உறவுகளே, சிலரை விட சிலரை எல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். பபிமாம் பக்கம் இன்னும் வாலியம், ஆணுடைய சொத்துல செலவழிக்கிறான். உடல் கூறு ரீதியாக பெண்ணை விட ஆணை எல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஆண் யாரு? ஒரு டிஷர்ட்டோட, ஆம்கட் டிஷர்ட்டோட, ஒரு திருக்கோட்டை, ஒரு 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 சின்ன கலிசனோட உலகத்தையே சுற்றி வரலாம். ஒரு பெண்ணுக்கு முடியாது. ஒரு ஆண் உடல் கூறு ரீதியாக பலமானவன், ஒரு வாகனத்தை தூக்குவான், டயரை கலட்டுவான், பெரிய மூட்டைகள் அடிச்சுக்கொண்டு ஏறுவான். ஒரு பெண் சொஃப்டானவள், அவளால் ஏலா. இப்ப அல்லாஹ் சொல்றான், பெண்ணை நிர்வகிக்கிற பொறுப்பை நீ எடுத்துக்கோ. இது கண்ணியம், இது மரியாதை, இது உனக்குள்ள மிகப்பெரிய இடம். உறவுகளே, ஆண் ஒவ்வொரு பெண்ணும் கணவனுக்குள்ள இடத்தை விளங்கிக் கொண்டால், அவள்கிட்ட மார்க்கம் இருக்குமாக இருந்தால், என்னோடு கடைசி வரைக்கும் வாழப்போகின்ற கணவனுக்கு நான் கட்டுப்பட்டு வாழ்வது எனக்கு மரியாதை என்று உணர்ந்து கொள்வோம். ஈமான் உறவுகளே, அடுத்தது திருமண வாழ்க்கையில் புரிந்துணர்வு மிக முக்கியமான உறவுகளே. இந்த புரிந்துணர்வு, விட்டு கொடுப்பு, மன்னிக்கிற தன்மை, இந்த நேரம் ஒதுக்குதல், இதெல்லாம் மிக பிரதானமானது. அதாவது சந்தோஷமான வாழ்க்கைக்கு, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு இஸ்லாம் சொல்லும் வழின்ற ஒரு தலைப்பில் தான் பேசுகிறேன். உறவுகளே, பிரதானமாக கொண்டு விளங்கிக்குங்க. அதாவது திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி நேரம் ஒதுக்க மிக முக்கியமானது. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், நீ அவளுக்கு ஆடை, அவள் உனக்கு ஆடை. குர்ஆன் சொல்லுது, அவளுக்கு நீ நேரம் கொடுக்கணும். அவள் வீட்டுக்குள்ள பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பாள், பயங்கரமான மன அழுத்தத்தோடு இருப்பாள். உங்கள்கிட்ட தான் எல்லாம் கொட்டோன்னு இருப்பாள். நீங்கள் வீட்டுக்கு போவீங்க, டயர்டாக போவீங்க, பெட்டில் வந்து உட்காடுறீங்க. ஏய் இப்படி வாண்டி ஸ்டார்ட் ஆக போகல, போவே கொஞ்சம் மங்கலை, நிம்மதியாக படுக்க விடு. இந்த இடத்துல அவள் ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் பாப்பால் 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 சரி வரல, எங்கேயோ ஒத்தன் ஆறுதல் வார்த்தை பேசினதோட அவனோட தொத்துக்குள்ளுவா, ஒன்றை விட்டுட்டு அவனோடே போய்த்திடுவா. பல நிலைமைகள் நடக்கிறது நாங்கள் பார்க்குறோம். நேரம் ஒதுக்க மிக பிரதானமானது. என்னதான் பிஸியாக இருந்தாலும் மனைவிக்காக நேரம் ஒதுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜத்துக்கு எழும்புவார், தஹஜ்ஜத் தொழுவார், நேரம் மிச்சம் இருந்தால் என்னோடு வந்து பேசிக் கொண்டிருப்பார், கதைத்து கொண்டிருப்பார்ன்றாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு. திருமண வாழ்க்கை மிக முக்கியமானது. கணவன் மனைவி, மனைவி கணவனை, கணவன் மனைவியை ரசிக்க தெரியணும், விட்டு கொடுக்க தெரியணும், புகழ தெரியணும், பாராட்ட தெரியணும், ரசிக்கின்ற தன்மை வரணும். ஹைபர் யுத்தம் முடிஞ்சு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் மௌத்தா போக்கல 18 வயசு, ரசூலுல்லாஹ் 63 வயசு. வயசை எப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் 63 வயசு மரணிக்கிற நேரம் ஆயிஷா நாய்க்கு 18 வயசு, 40-42 வருஷம் வித்தியாசம். எவ்வளோ பெரிய வயசு வித்தியாசம். ரசூலுல்லாஹ் ஹைபர் போயிட்டு வராங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு ஒரு குதிரை பொம்மை ஒன்றை செஞ்சு வச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ரசிக்கின்றவர், ரசனை உள்ளவர். வந்தாரு, உட்கார்ந்தாரு, கொஞ்சம் அப்படி பார்த்தாரு. ஆயிஷா நாயுடைய சின்ன பிள்ளை வயசுக்கு அப்படியே இறங்குறாரு. திருமண வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. அந்த வயசுக்கு அப்படியே இறங்குறாங்க. மாகாதா ஆயிஷ், ஆயிஷா இது என்ன? அதா ஃபரஸ், இது குதிரை. ஃபரசுன் லஹு ஜனாஹான். என்ன ஆயிஷா, எப்படி பாருங்க ரசூலுல்லாஹ், அது ரசூலோட தன்மை. என்ன ஆயிஷா நீங்க சொல்றீங்க, குதிரைன்றீங்க, குதிரைக்கு ஜனாஹான் 2 சிறகு இருக்குமாண்டாங்க. அமா சமயத்த அண்டல் சுலைமான் கானலஹு கைல், உங்களுக்கு தெரியவா, நீ கேள்விப்படலையா? சுலைமான் நபிக்கு ஒரு குதிரை இருந்துச்சாம், அந்த குதிரைக்கு 2 சிறகு இருந்துச்சாம். யார சொல்ற உங்களுக்கு தெரியாவான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கடைவாய்ப்பல் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள். இது எதை காட்டுது? கைப்பணிய புகழணும், பாராட்டணும். ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஒரு ஆணுடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் வீட்டுக்குள்ள வாரேன், சந்தோஷமாக இருக்கணும், பேசணும், குதூகலமாக இருக்கணும், மோத்த தூக்கி கொண்டிருக்கப்படாது, சல்புலுண்டு பாயப்படாது, கீறி கிழிச்சு கொண்டிருக்கப்படாது, மகிழ்ச்சியாக இருக்கணும், எதிர்பார்த்து கொண்டு போகிற மாதிரி அவளுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. கஷ்டப்பட்டு யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்து 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 கஷ்டப்பட்டு ஒளிச்சு 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 ஒரு கைப்பணியை செஞ்சு பசுந்தா கொழுகி வச்சிருக்கிறாள். கிட்டத்தட்ட 1 மாதம் தலைவாணி கீழுக்கு வச்சுக்கொண்டு, கட்டளை கீழுக்கு உட்காந்துட்டு, பாத்ரூம் உள்ள போய்த்து கொண்டு ஒளிச்சு ஒளிச்சு செஞ்சு இன்றைக்கு அழகா ஏற்றி வச்சிருக்கிறாள். இப்போ என்ன செய்யணும்?
வீட்டுக்கு நுழைய போக்களே கண்டாய், சுப்ஹானல்லாஹ், பார்த்துட்டு உண்ட மனைவிட கைப்பணி. இதை பார்த்ததோட மாஷா அல்லாஹ் என்ன பசந்தாய்க்கு தெரியுமா, இந்த ஒரு வார்த்தையை சொன்னா உனக்கு என்ன குறைய போகுது, இதால உனக்கு கிடைக்க போற சந்தோஷம். சில இடங்களில் பொய் சொல்றது கூட இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. இதை பார்த்ததோட மாஷா அல்லாஹ் என்ன பசந்தாய்க்கு சொல்லலாம். பார்க்கிறாரு, குனிச்சுக்கிட்டே வாரா. 2-3 மணித்தியாலம் சாப்பிடுறாங்க. இவள் பார்த்து பார்த்து கண்டுக்கொள்ளவே இல்லை. ஏழாமைக்கு கேட்கிறா, ஏய் கொஞ்சம் பாருங்க, வரக்குள்ளே கண்டதான் கழட்டி வீசி. இதே மாதிரி என் ஃப்ரெண்ட் இப்ராஹிம் வைஃப் செஞ்சு வச்சிருந்த அந்த மாதிரி திருமண வாழ்க்கை சந்தோஷமாயிக்காது. ஒரு சுப்பை, ஒரு ட்ரிங்க்ஸை, ஒரு கஞ்சை, ஒரு சாப்பாட்டை தந்துட்டு பக்கத்தில் நிற்கிறாள், எதிர்பார்க்கிறாள். உறவுகளே எதிர்பார்க்கிறாள். மாஷா அல்லாஹ் சட்டப்படி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு வார்த்தை சொல்லுவோம், இதால நிரந்தர சந்தோஷம். இதை வாய்க்கு எடுத்தது துப்பி போட்டுட்டு அடுத்தது என்ன, என் ஃப்ரெண்ட் அவன் வைஃப் செஞ்சிருந்த அந்த மாதிரி. உறவுகளே திருமண வாழ்வு சந்தோஷமா இருக்காது. குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் பேண வேண்டும் என்று சொன்னால் புகழுகின்ற தன்மை, பாராட்டுகின்ற தன்மை, நேரம் ஒதுக்குகின்ற தன்மை, விட்டு கொடுக்கின்ற தன்மை, மன்னிக்கின்ற தன்மை, பெருமைப்படுத்துகின்ற தன்மை, கிஃப்ட் கொடுக்கின்ற தன்மை, இதெல்லாம் உருவாகுமாக இருந்தால் அந்த வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வாக இருக்கும் என்றதை ஆழப்பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, என்னுடைய நேரம் முடிவடைகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசியன்னையும் கேட்டவங்களையும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வாக எங்களோட வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ளணுமா இருந்தால் நுழைகின்ற பொழுது, வாழ்க்கை இணைகின்ற பொழுது துஆவோடு இணைங்க, மகர் கொடுத்து முடியுங்க, எதையும் எதிர்பார்த்து போகாதங்க, பரக்கத்தா சந்தோஷமா வாழுவீங்க. அடுத்த பக்கம் கணவன் அதிகாரத்தை வழங்குங்க, அவனுக்கு முழுமையா கட்டுப்படுங்க, அவன் என்னோடு எல்லா வேளையும் வாழ போற வேண்டாம் அந்த உணர்வோடு இருங்க. மனைவிக்காக நேரம் கொடுங்க, அவளுடைய கைப்பணிகளை ருசிங்க, சந்தோஷமா மனம் விட்டு பேசுங்க, மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்றதை உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டு இன்று நடக்கின்ற மாநாட்டில் இதே தொடரிலே மிக முக்கியமான கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு அழகான தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாநாட்டிலையும் இதே திரளாக வந்து குடும்ப சைதம் வந்து கலந்து கொள்ளுங்கள். 3 சிறப்பான தலைப்பு, 4 சிறப்பான தலைப்புகள் போடப்பட்டிருக்குது. அதில் எனக்கு முதியோரோடு சம்பந்தப்பட்ட நினைத்தாலே கண்கள் குளமாக கூடிய ஒரு அழகான ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்குது. குடும்ப சைதம் வந்து கலந்து பூர்ணமான பயன்பாட்டை அதிலே பெற்றுக்கொள்ளுங்கள். நான் மட்டுமில்லை, ஏனைய மக்களும் தான். நாங்கள் எல்லாம் ஒரு நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வாரோம் என்று சொன்னால் பல 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 சிரமங்களுக்கு மத்தியில் இங்கே வாரோம் என்று சொன்னால் எதுக்கு, வேலை வெட்டி இல்லாமக்கல்ல, ஏதோ சமூகத்தை ஒன்று கிடைக்கணும் இடத்துக்காக அவ்வளவு தூரம் இருந்து உலமாக்கள் இங்கே வருகின்ற நேரம் இங்கே இருக்கின்ற நாங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் எந்த இடத்த ட்ரைனிங் போயிட்டு எங்களை மாத்திரத்துக்கு ஒரு இடத்தை வச்சுக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு உரை எங்களோட உள்ளத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம், பெரிய சிந்தனைகளை தரலாம். ஆக உறவுகளே, அப்படியான அமர்வுகளுக்கு குடும்ப சகிதம் வந்து கலந்து சிறப்பிங்க. மனைவியை, புள்ள குட்டிகளை குடும்பத்தோட இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த மாநாட்டுக்கு தான் போவோம் என்ற அந்த உணர்வோடு வாங்க, அந்த இடத்தில் அமருங்க. உங்களோட உள்ளங்கள் மாறும், பாரிய மாற்றங்கள் வரும். நான் எங்கே போகிறேன், என் பாதை என்னன்ற ஒரு இலட்சியத்தை புரிஞ்சுக்கிறோம். இந்த செகண்ட் தௌபா செய்து அடுத்த செகண்ட் மகிழ்த்தா போனாலும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த உணர்வுகள் பொழுங்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடங்கள் இருக்கும். அந்த ஈமானி அமர்வுகளை கைவிடாது தவறாது குடும்ப சைதம் வந்த அதிலேயும் கலந்து கொள்ளுங்கள். வல்லவன் ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்ட உங்களையும் குடும்ப வாழ்வை வளமான, செழிப்பான, சந்தோஷமான, மகிழ்ச்சி மிக்க வாழ்வாக அமைத்துக் கொள்வதற்குரிய தௌஃபீக்கை தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.